சிட்டிங் அமைச்சர் 10 மாதம் தான் ஆகுது. அமைச்சர்னா முழுமையான 5 ஆண்டுகள் அமைச்சர் இல்லை. அந்த வடக்கு தொகுதி எந்த விதமான முன்னேற்றமும் அடையல, தொகுதி மக்களை சந்திக்கல, அந்த பொறுப்பாளர்களை மதிக்கல, 4 பக்கமும் பொதுமக்கள் எதிர்ப்பு. மக்கள் மனநிலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றணும். அவங்க பார்த்துட்டாங்க 5 வருஷம். பன்னீருக்கு எதுவும் செய்யலை, பாமக எதுவும் செய்யலை. அதனால அந்த மனநிலம் மாறிடுச்சு. நம்ம ஓட்டு சேகரித்தோம். அதில் சான்சன் பேட்டர்ன்னு சொல்லிட்டு பின்தங்கிய மக்கள் எப்பயுமே திமுகவை தான் இருப்பாங்க. இப்போ அந்த வேட்பாளரே நாங்கள் வந்தால் உள்ள விட மாட்டாங்க, பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தா மிகப்பெரிய கிராமத்தை விட மோசமாக இருக்குது. இப்போ அமைச்சர் அந்த ஏன் செய்யலை? சின்ன தொகுதி, சேலம் மாவட்டத்தில் 11 கிலோமீட்டர் கொண்ட சின்ன தொகுதி, ஏன் செய்யலை? இப்போ மேட்டூர் 70 கிலோமீட்டர் சுற்றுப்புறம், மேட்டூர் 70 கிலோமீட்டர், இது 11 கிலோமீட்டர் தானே. இப்போ செய்யலாமே, யார் உனக்கு செய்கிறாங்க? இப்போ செய்யலாமே. எந்த திட்டமும் இல்லாத ஒரு அவல நிலை. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க மக்களிடம் பிரச்சாரமா கொண்டு போறேன். என்ன ரெஸ்பான்ஸ் வருது? என்ன சொல்றாங்க? இதெல்லாம் பரவாயில்ல, இவ்வளவு பேசுறியாப்பா, நாங்க ஒண்ணுமே இல்லை, வரவே இல்லை, மனு கேட்பல, எனக்கு பட்டா வாங்கி கொடுக்கல. நான் மேட்டூர்ல 2850 பட்டா வாங்கியிருக்கிறேன். இப்ப மனுநீதி முகாம்ல நானு எதிர்கட்சி எம்எல்ஏ வாங்கியிருக்கேன், அவருக்கு பட்டா வாங்கி கொடுக்கல. தொகுப்பு வீடு கொடுக்கல. அங்க பூரா வறுமையில வாடகை கொடுத்துட்டு 20,000 சம்பாதிக்கிறோம், 8,000 வாடகை கொடுத்துட்றான், மீதி டாக்ஸ் கட்டி போடுறான். Pani 65 இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் திருமிகு சதாசிவம் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. கரண்ட் எம்எல்ஏ மேட்டூர் தொகுதிக்கு இந்த முறை சேலம் வடக்கினுடைய வேட்பாளரா பாமக சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில களமிறங்கி இருக்கீங்க. களம் எப்படி இருக்கு சார்? ஏன் முதல்ல தொகுதி மாறி நின்றுருக்கீங்க? தொகுதி மாறி நிற்கிறதுக்கு தலைமை ஒரு முடிவு பண்ணியிருக்கு. ஓகே. எங்களுடைய கட்சி தலைமையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஒரு முடிவு பண்ணி என்ன வேட்பாளர், ஏன்னா வீடு இங்கே சேலத்தில் இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இடம் சேலம் மாநகராட்சியில் குரங்கு சாவடி, அதில் இந்த வீடு இருக்குது எனது. நான் 30 வருஷமாக இருக்குது. இங்கேருந்து தான் நான் மேட்டூர் போயிட்டு இருந்தேன். இங்கே எல்லா ரிலேஷனு எல்லா சம்மதி வீடு எல்லாம் இங்கே தான் இருக்குது. இதை ஒரு கணக்கு போட்டு 2வது நல்லா மேட்டூரில் நம்பர் 1 தமிழ்நாட்டில் எதிர்கட்சி எம்எல்ஏ நம்பர் 1 மக்களுக்கு சேவை பண்ணியிருக்கேன், நலத்திட்டம் பண்ணியிருக்கேன், மக்களை மதிச்சிருக்கேன், மக்களை தேடி போயிருக்கேன், மனு வாங்கியிருக்கிறேன். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வடக்கு தொகுதியில் என்ன ஒரு தலைமை மூலியமாக என்னை நிறுத்தப்பட்டிருக்காங்க. ஓகே, அதான் காரணம். இல்லை, அந்த இடத்துல உங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது, அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது இந்த முறையும் அதே தொகுதியில் நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு சேஃப் பிளே தானே. எல்லாரும் அதை தானே விரும்புவாங்க, வெற்றி வாய்ப்பு ஈஸியாக கிடைச்சிடும் அப்படின்ட்டு. தொகுதி மாறும்போது இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த வகையில் நம்ம உறுதிப்படுத்த முடியும்? இந்த தொகுதியில் உங்களை எதிர்த்து நிற்கக்கூடியவர் சிட்டிங் அமைச்சராக இருக்காருல்ல. இந்த சிட்டிங் அமைச்சர் 10 மாதம் தான் ஆகுது. அவர் அமைச்சராகி 10 மாதம் தான் இருக்கு. அமைச்சர்னா முழுமையான 5 ஆண்டுகள் அமைச்சர் இல்லை. 2வது அவர் இந்த 10 ஆண்டுகளை தொடர்ந்து அந்த தொகுதியில் இருக்கார். அந்த வடக்கு தொகுதி எந்த விதமான முன்னேற்றமும் அடையல, தொகுதி மக்களை சந்திக்கலை, தன் கட்சியிலேயே இருக்கிற அந்த பொறுப்பாளர்களை மதிக்கலை. அது மாதிரி பலவிதமான 4 பக்கமும் பொதுமக்கள் எதிர்ப்பு, திட்டங்கள் செய்யலை, மக்களை சந்திக்கலை, ஊருக்கு போகலை. தன்னை ஜெயிக்க வச்ச மக்களை அந்த சொந்த கட்சியிலையும் எதிர்ப்பு, மன வருத்தம். அந்த அடிப்படையில் எனக்கு அந்த ஒரு தலைமை கணக்கு போட்டு நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன். ஆண்டவனும் இயற்கையும் எனக்கு சாதகமாக இருக்குது பொதுவாகவே. அந்த அடிப்படையில் ஒரு கணக்கு போட்டு இவர் போனால் ஆக்டிவாக பண்ணுவார். அவருடைய எதிர்ப்பு, நம்மளுடைய ஆட்சி மாற்றம், நல்ல கூட்டணி சரியாக இருக்குன்னு சொல்லி வடக்குக்கு என்ன ஒரு தேர்வு பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சேலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. ஆனால் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா பாமகவுக்குள்ளேயே 2 பிரிவுகளாக இருக்காங்க. அப்பா ஒரு பிரிவாகவும் மகன் ஒரு பிரிவாகவும் அப்படின்ற சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது, திரு ராமதாஸ் அவர்கள் அவருடைய வேட்பாளர்களை இங்கே களமிருக்கிறது அப்படிங்கிறது வாக்குகள் பிளவுபட்டு போகும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கே சார். வாக்குகள் இப்போ ஆட்சி மாற்றத்துக்கான ஓட்டு தான். திமுக வேண்டாம், அண்ணா திமுக வரணும், இது எல்லாத்துக்கும் பொருந்தும் தானே. ஏதோ நீ சொல்கிற மாதிரி ஒரு 1/2% 1% இல்லைன்னா களத்துக்கு போகும்போது அவங்க நீங்கள் சொன்ன அத்தனை பேர் மாம்பழங்கும் போது
அது மனசார மாம்பழத்தை தான் போடுவாங்க. ம். இப்போ ஒரு குடும்பத்தில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் அம்மா எங்கள் மாமா இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைன்னு வரும்போது எங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மாம்பழம் வாக்குச்சாவடிக்கு போகும்போது மாம்பழம் வன்னியனுடைய அடையாளம், பாட்டாளி மக்களுக்கு வச்சு அடையாளம். எந்த சூழ்நிலையிலையும் அந்த மக்கள் வாக்குச்சாவடிக்கு போகும்போது மாம்பழத்தை அது விரும்பி ஓட்டு போட்டுருவாங்க. அது ஒன்று. மாற்றம் வரும்போது அவங்களுக்கு சேர்ந்தான மாற்றம். இப்போ திமுக மாற்றினோம், நம்ம 10.5 கொடுக்கல, எங்களை மதிக்கலை. 5 ஆண்டுகள் நான் போராடி சட்டமன்றத்தில் குதித்து பேசி பண்ணி எடப்பாடியார் கொடுத்த 10.5% வன்னியர் பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்புக்கு எதுவுமே கொடுக்கல, தரவுகள் கொடுக்கல. ஐயாவும் நேராக எங்களை கூப்பிட்டு போய் சட்டமன்றத்தில் வந்து பார்த்தாரு, சின்னையா வந்து பார்த்தாரு, கொடுக்குறேன்னு சொன்னால் 5 வருஷம் கொடுக்கல. இது மக்களுக்கு தெரியுமில்ல. அப்போ அவங்கள மாற்றணுன்னு சொன்னால் எல்லாருமே அந்த பிரிவு இல்லாமல் ஓட்டு போடுவாங்க. அந்த நம்பிக்கை இருக்குது. ஓகே. ஆனால் இதே சேலம் மாவட்டத்தில் கடந்த வாரம் வரைக்கும் கூட போயிட்டு உங்களுடைய தரப்புலேருந்து திரு அருள் அவர்கள் மீது ஒரு மனு கொடுத்துட்டு வரீங்க. எங்களுடைய சின்னமான மாம்பழம் சின்னத்தையும் எங்களுடைய கொடியையும் தவறாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சிக்கல்கள் இங்கே இருக்கக்கூடிய தொகுதி மக்கள் மனசில் பதியாதா? இங்கே இருக்கக்கூடிய வாக்குகள் ஸ்பிளிட் ஆகாதான் தான் என்னுடைய கேள்வி. இல்லை, அது ஆகாது. எப்படின்னா, ஒரு ஆரம்பத்தில் ஒரு மன வருத்தம், ஒரு சூழ்நிலை, நேரம் காலம். நான் அப்பயே பேட்டி கொடுத்தேன். இந்த சூழ்நிலைக்கு நேரமும் காலமும் தான் இது காரணம். இப்போ நேரம் காலம் சரியாக இருந்தால் அது நடந்திருக்காது. அது எல்லா மக்களுக்கும் தெரியும். சூழ்நிலை தான் காரணம், நேரமும் காலமும். டைம் வரும்போது யாராக இருந்தாலும் ஒன்று தானே. அவங்களும் பயன்படுத்துகிறாங்களா மாம்பழம் சின்னத்தை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்க? இல்லை. அப்படி அப்போ அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இப்போ அவ்வளோதான். அந்த தேர்தல் களம் சூடு பிடிச்சிருச்சு, மற்ற களத்தை மறந்துட்டாங்க. அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மனநிலம் திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றணும். அவங்க பார்த்துட்டாங்க 5 வருஷம். வன்னியருக்கு எதுவும் செய்யலை, பாமக எதுவும் செய்யலை. அதனால் அந்த மனநிலம் மாறிடுச்சு. அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. இதுக்கு ஒரு இடையூறு இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஓகே. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் அறிக்கையை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதில் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு 5 ஆண்டுகளில் 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவோம், அரசு வேலைவாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி. அண்ட் போதை புழக்கம் இருக்குது அப்படிங்கிறத அறிவிக்கிறவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தொகுதி மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு சேர்க்க போகிறீங்க? மக்களுக்கிட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கா? இருக்குது. இப்போது போதைப் பொருள் ரொம்ப முக்கியம், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு முக்கியம். இது நாங்கள் போதைப் பொருள் முக்கியமா, போதைப் பொருள் அழிப்பு முக்கியம்? இல்லை, அழிப்பு தான். அந்த அவர் சொன்ன தேர்தல் அறிக்கை முக்கியம்னா அந்த தேர்தல் அறிக்கை முக்கியன்றேன். போதைப் பொருள் ஒழிக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இளைஞருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கறது முக்கியமான ஒரு விஷயம். இதை நாங்கள் வாக்குறுதி, இப்போ எடப்பாடியார் கொடுத்த வாக்குறுதி நான் சொல்கிறோம். 2000 ரூபா பெண்களுக்கு, அனைத்து பெண்களுக்கு 2000. இப்போ திமுக என்ன பண்ணுச்சு, தகுதி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துன்னு சொல்லிச்சு. இப்போ தகுதி இருக்குதா இல்லையா, அனைத்து பெண்களுக்கு 2000 சொல்லிட்டாரு. அதை நம்ம சொல்லுவோம். இது மாதிரி எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, ஆட்சி வந்தாலும் கொடுப்பாரு, சிலிண்டர் கொடுப்பாரு, ஆண்களுக்கு பசி இலவசன்னு கொடுப்பாரு, அடுத்த மாதமே கொடுப்பாரு. அந்த 10,000 ரூபா ஒரு ரேஷன் கார்டுக்கு ஊக்கத்தொகை கொடுக்குறாருன்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் அன்புமணி சொன்னதையும் நாங்கள் சொல்லுவோம். எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு தான், எங்களுடைய தேர்தல் அதிகாரி தான். அதனால் இது உங்களுடைய நலனுக்காக நாங்கள்லாம் சேர்ந்து எங்கள் கூட்டணியில் பண்ணுறோம், நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறோம். மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்குது சார்? ஆதரவு ரொம்ப நாளுக்கு நாள். இப்போ கூட இன்னைக்கு அஸ்தம்பட்டி பகுதியில் நம்ம ஓட்டு சேகரித்தோம். அதில் ஜான்சன் பேட்டன் சொல்லிட்டு ஒரு மக்கள், பின்தங்கிய மக்கள், எப்பயுமே திமுகவை தான் இருப்பாங்க. இப்போ அந்த வேட்பாளரே நாங்கள் வந்தால் உள்ளே விட மாட்டாங்க, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தா மிகப்பெரிய கிராமத்தை விட மோசமாக இருக்குது. ஒரு 4வது மாநகராட்சி சேலம் தமிழ்நாட்டில். அந்த ஏரியாவை போய் 12,000 ஓட்டு. அந்த ஜான்சன் பேட்டை மட்டை சுற்றி வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய குப்பை மேடாக காய்ச்சிருக்கு. சுகாதார சீர்கேடு, மக்களின் மனக்குமரலை நான் நேராக பார்த்தேன். அவங்க எல்லாமே மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால் நல்ல வரவேற்பு இருக்குது வடக்கு தொகுதியில். ஏன் வரவேற்புனா, 11 சட்டப்பேரவை சேலம் மாவட்டத்தில் தொடர்ந்து 10 ஜெயிச்சுட்டு இருக்குது. 1 வடக்கில் ஜெயிக்க முடியல. அதனால் முன்னேற்றம் அடையலை. 10 வருஷம் ஓட்டு போட்டோம், நம்பணும். ஆளுங்கட்சியாக வந்தால், அமைச்சராக வந்தால் 10 வருஷத்தில் கடந்த 5 ஆண்டுகள் மட்டும்தானே சார் திமுக ஆட்சியில் இருக்காங்க. அதற்கு முன்பாக 5 ஆண்டுகள் அதிமுக தானே ஆட்சியில் இருந்தாங்க. இங்கே திமுக எம்எல்ஏ இருந்தாலும் ஆட்சியில் இருந்தது அதிமுக தானே. அவங்க நினைச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். இல்லை, ஒரு எம்எல்ஏ இருக்கும்போது முட்டுக்கட்ட போடுறாரு. ஒட்டுமொத்த ஆட்சிக்கு எதிராக ஒத்த எம்எல்ஏ எப்படி அந்த தொகுதியில் மட்டும், அந்த தொகுதியில் நலத்திட்டங்கள் வர்றது, கோரிக்கை வைக்கிறதோ, திட்டத்தை கேட்கறதோ, ஒரு இது பண்ணுறதோ அந்த ஒரு வாய்ப்பு இல்லை, கேட்கல.
அப்போ அதிமுக கேட்டாதான் கொடுக்கணுமா ஒரு அரசு? இல்லை, அங்கே முரண்பாடு இருக்குது. அவர் வரமாட்டேங்கிறாரு, மக்களை தூண்டி வர்றாரு. ம். இது தேவையில்ல, ஒன்றும் ஒரு சமுதாய கூட கட்டலான்னா இந்த இடத்துக்கு தேவையில்ல. ம். சான்சர்பேட்டையில் கோயில் இருக்குது, மாரியம்மன் கோயில். அது வந்து இப்போ அது கலையரங்கமும் இதுவும் போடலான்னா அங்கே வந்து இல்லை அது விடலை, நான் சட்டமன்றத்தில் பேசிக்கிறேன்னு. இப்படி முட்டுக்கட்டை போட்டதுனால அந்த நலத்திட்டங்கள் பாதிக்குது. இப்போ அமைச்சராக இருந்தார் இல்லை, சரி நீங்கள் கேட்குற அஞ்சாண்டு இப்போ அமைச்சராக இருந்தால் ஏன் செய்யலை? சின்ன தொகுதி, சேலம் மாவட்டத்தில் 11 கிலோமீட்டர் கொண்ட சின்ன தொகுதி, ஏன் செய்யலை? இப்போ மேட்டூர் வந்து 70 கிலோமீட்டர் சுற்றுப்பரப்பு, மேட்டூர் 70 கிலோமீட்டர், இது 11 கிலோமீட்டர் தானே. இப்போ செய்யலாமே, யார் உனக்கு செய்கிறாங்க? இப்போ செய்யலாமே. எந்த திட்டமும் இல்லாத ஒரு அவல நிலை. நான் குற்றம் சாட்டுங்கிற நோக்கம் இல்லை. நான் வரும்போதே நான் என்ன செய்வேன், என்ன செய்ய போகிறேன், உங்களை எப்படி பார்ப்பேன், எப்படி மனு வாங்குவேன், எப்படி சந்திப்பேன், எப்படி என் திட்டத்தை கொண்டு வருவேன்னு கேட்கறது தான் நான் போனேன். ஓகே. ஆனால் இப்போ போனால் அவங்க சொல்கிறத பார்த்து அவங்க மக்களுடைய குமரல் என்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த வேட்பாளர் சரியில்லை, செய்யலை அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ நீங்கள் கேட்டீங்க, என் மட்டும் கேட்கல, நீங்கள் சின்னையா பற்றி கேட்குறீங்க, பெரியாவை பற்றி கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்குது. நான் தவிர்த்திருப்பேன். அந்த கேள்வி என்ன தவிர்த்திருப்பேன்? அம்மா வேறு கேள்விக்கு வாங்கம்மான்னு சொல்லியிருப்பேன். எனக்கு முதிர்ச்சி இருக்குது இல்லையா, எனக்கு ஒரு சக்தி இருக்குது பதில் சொல்கிறதுக்கு, சரியான விடை சொல்கிறதுக்கு எனக்கு ஆற்றல் இருக்குது. நான் வந்து உங்கள் கேள்விக்கு அடுத்ததுவான்னு சொல்லியிருப்பேன். நீ ஐயா இப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு அம்மா அடுத்த கேள்விக்கு அம்மான்னு சொல்லியிருக்க முடியும். எந்த கேள்வி கேட்டாலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அண்ணன் அன்புமணியினுடைய வளர்ப்பு, அவருடைய அணியில் இருக்கின்ற எனக்கு, அவருடைய அறிவில் எனக்கு ஒரு 5% இருக்கணும்ல, ஆனால் அன்புமணியினுடைய அவருடைய செயல்பாடு அந்த திட்டத்தில் எனக்கு கொஞ்ச நாள் இருக்கணும்ல, என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற திறமை எனக்கு இருக்குது. இப்போ இந்த தொகுதியில் 10 ஆண்டு காலமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, இப்போ நீங்கள் வந்தால் என்ன செய்வீங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு? 10 ஆண்டு காலமாக அதாவது சுகாதாரம் இல்லை, குப்பை அல்லலை. கடந்த 5 ஆண்டுக்கு முன்பாக இருந்த வரி, மாநகராட்சி வரி 275% வரி கூடுதல் வரி மாநகராட்சி போட்டிருக்குது. அந்த மாநகராட்சிக்கு இவர் கண்ட்ரோல் தான், இவர் தான் மாநகர மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அமைச்சர், சேலம் மாநகராட்சி மாவட்ட செயலாளர். இவர் 275% வரி போட்டிருக்காங்க. இப்போ ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டை விட்றீங்கன்னா அவங்க வாடகை வீட்டை முழுசும் வாங்கி வரி கொடுத்துட்றாங்க. அதை குறைக்கணும். தண்ணி 1 மணி நேரம் தான் வருது. தண்ணி மேட்டூரில் இருக்குது, சேலம் மாவட்டத்தில் 1 மணி நேரம் தான் வருது. எங்கே போனாலும் துர்நாற்றம். முதல்ல அந்த வடக்கு தொகுதியை சுத்தப்படுத்தணும், குப்பை மேடை அள்ளணும், அதை முறைப்படுத்தணும். என்னோட வேலை. வரியை குறைக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 35,000 பேர் இருக்காங்க. அதில் 25,000 பேர் 20,000 மாதம் 20,000க்கு கீழே சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. 20,000 பேர் வெறும் தறி சாதாரண மக்கள். அவருடைய முன்னேற்றத்துக்கு எந்த விதமான சட்டமன்றத்திலையும் பேசலை. அவங்களுக்கு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக லோனு கொடுக்கல. நலிவடைஞ்சவங்களுக்கு தறி வட்டி இல்லாத கடன் கொடுக்கல. அந்த பகுதியில் எந்த விதமான வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்காங்க. அதை நான் செய்ய போகிறேன். வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கூட்டுறவு சொசைட்டி மூலமாக கணக்கெடுத்து கண்டறிந்து அரசு மூலிமா வருடத்துக்கு 2 லட்சம் ரூபா வட்டி இல்லாத கடன். இப்போ விவசாய கடன் கொடுப்பாங்க, இங்கே விவசாயம் கிடையாது. என்னோடய வடக்கு தொகுதியில் விவசாயம் கிடையாது, பூரா தொழில் சார்ந்தவர்கள், தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள். அப்போ விவசாய கடன் இல்லை. அந்த விவசாய கடன் மாற்றி தொழில் கடனாக கொடு, பணத்தை வாங்கிக்க, வட்டி வாங்க வேண்டாம். அவங்க எப்படின்னா கணக்கெடு, 5 ஆண்டு காலத்தில் அவங்க வருமானம் என்ன டேக்ஸ் கட்டிருக்காங்க, அதை கணக்கு எடுத்து 2 லட்சம் ரூபா வட்டி இல்லாத கடன் கொடு. அவங்க என்ன பண்ண 2 லட்ச ரூபாவில் தறி வாங்கிக்குவாங்க, அடிப்படை வசதி செஞ்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க, அழகாக தறி நெஞ்சிக்குவாங்க, கடனை கட்டிக்குவாங்க. இது அங்கே செவ்வாப்பேட்டையில் 3 லட்சம் பேர் கொலுசு தொழிலில் வேலை செய்கிறாங்க. கொலுசு, மெட்டி, அருணாக்கயிறு. உலக நாட்டில் இந்தியாவில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது சேலம் செவ்வாப்பேட்டையில். 3 லட்சம் தொழிலாளர்கள் பணிபுரிகிறாங்க. அதில் 50,000 பேர் தான் தொழிலதிபராக இருக்காங்க. மீதி 2 லட்சம் மக்கள் அவங்ககிட்ட போய் இந்த கொலுசு வேலை செய்கிறாங்க, பற்ற வைக்கிறாங்க, லாஸ் ஆயிடுது, அவங்ககிட்ட கூலியாக போயிடுறாங்க. அதுக்கு 3% டேக்ஸ், சிஎஸ்டி வரி. கொலுசுக்கு 3%. அந்த கொலுசு, அருணாக்கயிறு, மெட்டிலாம் யார் பண்ணுறாங்க?
கோடீஸ்வரம் வாங்குறதில்ல. சாதாரண ஏழை மக்கள் தான் இந்த கால் செயின், அருணா கயிறு, மெட்டி இதெல்லாம் ஏழைகள் பயன்படுத்துறது. அதை தமிழ்நாடு அரசு மத்திய அரசு அவங்களுக்கு இணைந்து இந்த 3% வரி விலக்கு பண்ணணும். இது போராடுவோம் நம்ம. அவங்க ஒரு அருணா கயிறு அல்லது கொலுசு உற்பத்தி பண்ணுறதுக்கு 11 இடத்துல ஸ்டேஜில் உற்பத்தி பண்ணி ஃபைனல் ஆகுது. உற்பத்தி பண்ணுறாங்க, இந்த பக்கம் வெள்ளி, இந்த பக்கம் பழைய பாலிஷ் பண்ணுறாங்க. இப்படி 12-14 வகையான இடத்துக்கு போய் ஒரு கொலுசு வருது. இதை முறைப்படுத்தி 10 ஏக்கர் டு 20 ஏக்கர் அரசு நிலம் அல்லது தனியார் நிலத்தில் அவர்களுக்கு கொலுசு உற்பத்தி தொழிற்சாலை, அவங்களுக்கு ஒரு 3 சென்ட் அப்படி 20 ஏக்கரால் பண்ணிட்டா 10 இடத்துக்கு அந்த கொலுசு போக தேவையில்லை. அவர்களே வாங்கி வீட்டில் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்து உற்பத்தி கொடுப்பாங்க. வீட்டில் பாலிஷ் பண்ணுறாங்க. பாலிஷ் பண்ணும்போது சுற்றுச்சூழல் பாதிக்குது. நைட்ரிக் ஆசிட் போட்டு அதை பாலிஷ் பண்ணுறாங்க. அந்த கொலுசை வெள்ளை பண்ணுறாங்க. அதை கழுவி வீட்டில் அவங்க சுத்தம் பண்ண முடியாது. அதுக்கு இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த 3 லட்சம் தொழிலாளர்களுக்கு 20 ஏக்கராவில் பக்கத்திலே செவ்வாப்பேட்டை பகுதியிலேயே அவங்க சிட்கோ பார்த்திங்கன்னா தொழில்பேட்டை சிட்கோ மூலிமா அவர்களுக்கு விற்றுப்படுறது 3 சென்ட் விற்றுறது. அவங்க சொந்தமாக விற்றுட்டு அவங்களுக்கு அந்த தொழில்பேட்டை அந்த ஒன்லி கொலுசு சம்மந்தமான தொழில் மட்டும்தான். அதில் பண்ணிட்டு அதில் வர கழிவுநீர் இந்த பிளேட்டிங் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணுவாங்க. அந்த 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 சுத்திகரிப்பு நிலையை அங்கே அமைத்து ஒரே இடத்துல பொது சுத்திகரிப்பு நிலையை அமைத்து அந்த தண்ணியை வெளியே விடுற மாதிரி ஏற்பாடு பண்ணால் எல்லாம் ஒரே இடத்துல வந்துடும். இது 2யும் பண்ணினாவே 3000 தொழிலாளர்கள் மாதம் ஒன்றுக்கு கூடுதலாக 20,000 கிடைக்கும். அந்த ஒரு முயற்சி. அங்கே ரேஷன் கடை இல்லை. அங்கே வெளியே அங்கே மராட்டிய மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சௌராஷ்டிரா மக்கள் 40,000 பேர் இருக்காங்க செவ்வாப்பேட்டையில். சௌராஷ்டிரா மக்கள் 6 மணியானால் வெளியே வர முடியல. ஒரே அராஜக, சந்து கடை, சாராய் கடை. அந்த பெண்கள் எட்டி பார்த்து வெளியே வர முடியல. வீட்டை விட்டு 25,000 பெண்கள் வெளியே வர முடியல. ஏன்னா அங்கே பிரச்சனை, சந்து கடை, கஞ்சா இப்படி பண்ணிட்டு வெளியே வந்தால் போகிற சௌராஷ்டிரா வெளியூர்காரன்னு நம்ம ஆளுங்க திட்டுறாங்க. இதை மாற்றணும், சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தணும். இது செவ்வாப்பேட்டையில். அஸ்தம்பட்டி மண்டலத்தில் நம்மளுக்கு உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை, அங்கே நர்சு சாரதிங்க இருக்கிறாங்க, அந்த தொழிற்சாலை வைக்க போகிறோம். அப்புறம் கண்ணங்குறிச்சி, சின்ன திருப்பதி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பூ அதிகம், மல்லிகைப்பூ மதுரைக்கு அப்புறம் இங்கே அதிகம், நெல் அதிகம், வாழை அதிகம். இதுக்கு ஒன்று செண்டு திரவிய கம்பெனி ஒன்று சப்சிடியோட. இந்த பக்கம் நெல்லுக்கு நம்ம ஒருங்கிணைந்த வேளாண்மை விற்பனை கூட உண்டு. இதையெல்லாம் பண்ணிட்டா பின்னலாடை தொழிற்சாலை அந்த நெசவாளர்களுக்கு அவிநாசில் இருக்குது. மத்திய அரசாங்க நிதி பெற்று பின்னலாடை தொழிற்சாலை 3000 பெண்களுக்கு மட்டும். எங்கேயும் பெண்களுக்கு வேலை இல்லை. 3000 பெண்கள் வேலை செய்கிற மாதிரி ஒரு தொழிற்சாலை 50 கோடியில். இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து மக்களையும் இந்த வடக்கு தொகுதியும் சேலம் மாவட்டத்தில் முதன்மை தொகுதியாக கள்ளச்சாராயம் இல்லாமல், சந்து கடை இல்லாமல், கஞ்சா இல்லாமல் ஒன்று நடவடிக்கை எடுப்பு சட்டமன்றத்தில் பேச நான் விடமாட்டேன். ஏன்னா முதலமைச்சர் எங்கள் அணியில் வந்துடுறாரு. எடப்பாடியார் தமிழ்நாட்டில் 17வது சட்டப்பேரவை முதலமைச்சராக வர்றது உறுதியாயிருச்சு கருத்து கணிப்பில். அப்போ எங்கள் முதலமைச்சர் வந்துடுறாரு. நான் அந்த தொகுதி ஒன்றும் பண்ணலாம், நீ கொடுங்கண்ணா கொடுக்க போகிறாரு. அவர் வந்து தொடங்கி வைக்க போகிறாரு. அந்த தொகுதி வளரப்போகுது. அங்கே படித்த இளைஞர்கள் அதிகம் இருக்காங்க. பெங்களூருக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. டைட்டில் பூங்கா, அங்கே ஒரு கம்பெனி தனியார் பங்களிப்பு அல்லது அரசு பங்களிப்பில் இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் டைட்டில் பூங்கா அங்கே கிட்டத்தட்ட 1500 மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அங்கே ஏற்காடு அடிவாரத்தில் ஆண்டுதோறும் இல்லை, ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு 1000 1500 பேர் ரெகுலராக டெய்லி பேசிக்கல. புது மாடலில் அப்படி சாத்தியமா சார் இது? எனக்கு அமெரிக்காவில் ஒரு நண்பர் இருக்கிறார், நான் போயிருந்தேன். ஆனால் ஒரு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் தொகுதியில் மேட்டூரில் வந்து ஆரம்பிக்கிறேன்னாரு. அவரை பிடிச்சி என் மேட்டூரில் வேண்டாம், வடக்கு தொகுதி வா, உனக்கு எல்லா வரி சலுகையும் எல்லா விதமான இது, உனக்கு நிலம், தண்ணி, கரண்ட், தமிழ்நாடு அனுமதி அத்தனையும் கொடுக்குறேன், நானாச்சு வா, ஒரு 2000 பேருக்கு வேலை கொடு, நீ
பெங்களூர் மாதிரி 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் கொடுக்க வேண்டாம். மினிமம் 30,000, அதிகபட்சம் 50,000. உனக்கு எந்த விதமான குவாலிட்டி வேணும், குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி நான் கொடுக்குறேன். நீ பெருசாலாம் எனக்கு 1 லட்சம் கொடுக்க வேண்டாம். எங்கள் மக்கள் வறுமையில் இருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 1000. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கிற மாணவர்களுக்கு 20,000 சேர்த்து 50,000 கொடு. உங்ககிட்ட வளர்ச்சி திட்டம் பெற்று அதுக்கு மேலே 1 லட்சம் இருக்கிறவங்க வெளியே போயிட்டோம். அவங்க குடும்பத்தை காப்பாற்றுருக்கு. அப்போ தான் அவங்களாலையும் கொண்டு வர முடியும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் மக்களிடம் பிரச்சாரமாக கொண்டு போகிறேன். என்ன ரெஸ்பான்ஸ் வருது, என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் பரவாயில்ல, இவ்வளோ பேசுறியாப்பா, நாங்கள் ஒன்றுமே இல்லை, வரவே இல்லை, மனு கேட்பல, எனக்கு பட்டா வாங்கி கொடுக்கல. நான் மேட்டூரில் 2,850 பட்டா வாங்கியிருக்கிறேன். இப்போ மனுநீதி முகாமில் நான் எதிர்க்கட்சி எம்எல்ஏ வாங்கியிருக்கேன். அவர் பட்டா வாங்கி கொடுக்கல. தொகுப்பு வீடு கொடுக்கல. அங்கே பூரா வறுமையில் வாடகை கொடுத்துட்டு 20,000 சம்பாதிக்கிறோம், 8,000 வாடகை கொடுத்துட்றான். மீதி டேக்ஸ் கட்டி போடுறான். நெல்லாயிருது, தோடு முகுத்தி விற்கிற மாதிரி வந்துடுது. ஆக அவங்களுக்கு பட்டா இல்லை. தொகுப்பு வீடு உங்களுக்கு தெரியல, 1.5 லட்சம் ரூபாயில் தொகுப்பு வீடு, பசுமை வீடுன்னு ஒன்று இருக்கு மத்திய, அதை கூட கேட்டு வாங்கலை. தொகுப்பு வீடு இல்லை, பட்டா இல்லை, பட்டா மாறுதல் இல்லை, கூட்டுறவு மூலியமாக அவங்களுக்கு கடன் இல்லை. ஸோ எந்த திட்டம் 52 துறை தமிழ்நாட்டில் அரசாங்கம் 52 துறையாக பிரிஞ்சிருக்குது. வருவாய்த்துறையிலேருந்து, எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து, போக்குவரத்துலேருந்து 52 துறையில் எந்த விதமான துறையினுடைய முன்னேற்றம் அங்கே இல்லை. இதையெல்லாம் சரி செய்து அந்த வடக்கு தொகுதி இது சரி செஞ்சால் தானே மேலே வரும். கீழே இருக்கிறத தண்ணி ஊற்றி மேலே கொண்டு வந்தால் தானே மேலே வரும். நீ ஒரு துறை மட்டும் கொண்டு வந்தால் எப்படி மேலே வரும்? ஓகே, ஆனால் இவ்வளவு நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்கிறோம், இவ்வளவு ஐடியாஸ் வச்சுருக்கோம் தொகுதி மக்களுக்காக அப்படின்னாலும், கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 5 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க ஒருங்கிணைந்த பாமக இருக்கும்போது. இந்த முறை அது சாத்தியப்படுமா? 18 வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய இடத்துல, பாமக வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய இடத்துல சாத்தியமா? அது ஏன் சாத்தியம் இல்லை? ஆட்சியே மாறும்போது நாங்கள் ஜெயிச்சா தானே ஆட்சி மாறும். இப்போங்க, இப்போ எங்களுக்கான ஓட்டுங்கிறது ஒரு பகுதி. நல்லா நீ கேள்வி கேட்குறீங்க. இப்போது எங்கள் ஓட்டுங்கிறது தனி ஆளாக, தனி மரமாக, தனியாக நிற்கலை. ஆட்சி மாறத்துக்கு உண்டான ஆளாக நிற்கிறோம். ஒருங்கிணைந்த பாமகவா இருக்கும்போது அது வேற. அப்ப ஆட்சி மாற்றம் வந்து திமுக வரணும்னு ஓட்டு போட்டாங்க. அதிமுக வரணும்னு ஓட்டு போட்டாங்க. காட்டாற்று வெள்ளத்தில் கரை புரண்டு போகும்போது சந்தன மரத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். மரம் சந்தன மரங்கிறதுனால அதை விட்டுட்டு போகாது. காட்டாற்று வெள்ளம் வருது, எதா இருந்தாலும் அடிச்சுட்டு போயிடும். ஐயோ சந்தன மரம், வேல்யூ மரம்லாம் நிற்காது, அதனுடைய நோக்கம் அடிச்சுட்டு போயிடும். இப்போ ஆட்சி மாற்றம் வரும்போது அனைவரும் வெற்றி பெறுவார்கள். அது கூட்டணி கட்சியில் நாங்களும் சேர்ந்து வெற்றி பெறுவோம், நாங்களும் பங்கு பெறுவோம். அதெல்லாம் இல்லை, அந்த சப்ஜெக்டே இல்லை. ஓகே, ஒரே ஒரு நிறைவான கேள்வி சார். உங்க துண்டு ஏன் சார் அப்படி இருக்கு? லைக் யாருடைய டிசைன் சார் அது? எது? 3 கட்சி கொடியும் சேர்ந்து. இப்போ 3 துண்டு போடணும், 3 துண்டு போடணும், மக்களுக்கு தெரியணும். பாருங்க, இது பாட்டாளி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது பாரதிய ஜனதா, இது அண்ணா திமுக. ஈஸியான திட்டம் இது. அமமுக இல்லையே, இன்னும் எத்தனையோ இல்லை, அமமுக இதில் வந்துடுது, அமமுக அதில் வந்துடுது. இப்போ இது வந்து இப்போ ஏடிஎம்கே தான் வருது. அதில் கொடியில் மட்டும்தான் அம்மா படம் போட்டிருக்கோம், கார் கொடியில் தான். இதில் அப்படியே போட்டாலும் மப்ளரில் அவங்க தான். இது எங்களுது, இது மத்திய அரசாங்கத்து. 3மே அவங்க பார்த்தா புரிஞ்சிக்கும். எல்லாத்தையும் போட முடியாது இல்லையா? எல்லா மக்களும். யாருடைய ஐடியா சார் இது? இது என்னோட ஐடியாவே தான். நான் ஏற்கனவே இப்படி தான் நின்னேன். இதே கூட்டணியில் தான் 2021 மேட்டூரில் நின்றேன். இதே மாதிரி தான் 3 கலர் வரணும் அவங்களுக்கு. கசகசன்னு போட்டு இப்படி பண்ணிட்டுக்கிறத விட இது பாரு 3 ஈஸியாக போயிடுது. ஈஸியாக போயிடுது, மக்களை கும்பிடலாம். அழகாக இருக்குது, அறிவாக இருக்குது, பார்வைக்கு சரியாக இருக்குது, மக்கள் வரவேற்கிறாங்க. ஓகே, ஸோ நிறைவான ஒரு விஷயம், இந்த தொகுதி மக்கள், சேலம் வடக்கு தொகுதி மக்கள் ஏன் மிஸ்டர் சதாசிவத்துக்கு வாக்களிக்கணும்? அண்ணா திமுக வெற்றி பெறணும். எடப்பாடியார் முதலமைச்சர். எடப்பாடியார் வந்து சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர், இதே மாநகராட்சியில் குடியிருக்கிறாரு. அவரை சார்ந்த வேட்பாளர் நான். அவர் முதலமைச்சர் ஆகும்போது நான் வெற்றி பெற்றால் தான் அந்த திட்டம் ஈஸியாக வந்து சேரும். தடை இல்லாமல், வேகத்தடை இல்லாமல் எடப்பாடியார் திட்டமும் ஆளுங்கட்சி அரசாங்க திட்டமும் வடக்கு தொகுதி வரணும்னு சொன்னால் எடப்பாடியார் சார்ந்த ஒரு எம்எல்ஏ அங்கே இருக்கணும். ஒன்று, நான் 39 முறை சட்டமன்றத்தில் பேசி மேட்டூருக்கு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவன். அந்த திட்டத்தை அங்கே என்னால் சேர்த்த முடியும்னு ஒரு நம்பிக்கை. நான் பேசுறது, அணுகிறது, யதார்த்தம், இது மக்களுக்கு பிடிச்சிருச்சு.
இயற்கையும் சாமியும் திட்டமும் என்னுடைய யதார்த்தமும் கூட்டணியும் சேர்ந்து வடக்கு தொகுதியை வெற்றி பெற செய்யுது. நிறைய விஷயங்களுக்கு நிதானமா பதில் சொன்னீங்க. தெளிவான பதில்களுக்கு நன்றி சொல்லுங்க. வணக்கம்மா.